கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தளவுக்கு டிசி 4ஆம் இடத்துலையும் எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலையும் இருக்கிறது. இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கும் ஜிடிக்கும் இடையில் நடக்கிற மேட்ச்சில் ஒரு அணி மேலே வரும் பொழுது இவங்க 5-6ன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. எஸ்ஆர்ஹெச்சும் டிசியும் இதற்கு முன்பாக 24 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் 13 மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் வெற்றி பெற்றிருக்கு, 11 டிசி வெற்றி பெற்றிருக்கு. இதில் எஸ்ஆர்ஹெச் அதிகபட்சமாக 266 ரன்கள் டிசிக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. டிசி எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக 207 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கம்மியான ஸ்கோர்னால் 116 ரன் எஸ்ஆர்ஹெச் ஸ்கோர் பண்ணியிருக்கு டிசிக்கு எதிராக. அதே போல் டிசி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக 80 ரன்னில் சுருண்டிருக்காங்க இந்த எஸ்ஆர்ஹெச் அணிக்கு எதிராக. அப்போ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணி கொஞ்சம் லீட் எடுக்குதுங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் 6ஆம் நம்பரு, பிரமிடு 4, அதனால் மீடியமாக வருகிறது. அதே போல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோடைய நேம் 1ஆம் நம்பர், பிரமிடியன் 7, அதனால் பேடாக வருது. ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் லீடு எடுக்கிறது. கேப்டன் நேமை பொறுத்தளவிற்கு அக்சர் பட்டேல் 3-7 வர்றாரு. ஸோ அது பேடான ஒரு அமைப்பு. பேட் கம்மின்ஸை பொறுத்தளவிற்கு 3-5 வர்றது மீடியம். அப்போ இந்த டீம் கேப்டன் அப்படின்னு வரும்பொழுது கேப்டன் வைஸாக பார்க்குறப்ப எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் லீடு சிறப்பாக இருக்கிறது. டீம் லக்கி அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச்சுக்கு நம்ம ஆல்ரெடி லக்கி ட்ரா வின்னர் செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்ததில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இந்த மேட்ச்சில் பெரிய லக்கி இருக்குது. ஸோ இந்த செக்ஷனில் எஸ்ஆர்ஹெச் வின்னர். பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதி புகர் பார்த்திங்கன்னா அவர் போய் உட்கார்ந்த இடம் லாபஸ்தானத்தில் தேடி போய் உட்கார்றாரு. அப்போ வெற்றியை தேடி போகக்கூடிய அமைப்பு எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருக்குது. டிசியை பொறுத்தளவுக்கு தலை மேலே பாம்பு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. இருந்தாலும் அதன் அதிபதி சேய் உச்சமாக இருக்கிறது பலம். அப்போ சேய் உச்சமாக இருக்கிறது அந்த அணிக்கு இன்னும் பலமாக பார்க்கப்படுது. அப்போ அதிரடியான ஆட்டத்தை டிசி அணி வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரி, எஸ்ஆர்ஹெச்சோடைய லாபாதிபதி சூரியன் கதிர் பார்த்திங்கன்னா தன் வீட்டை பார்க்குறாரு. லாபாதிபதி தன் வீட்டை பார்க்குறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. ஆனால் டிசியுடைய லாபாதிபதி மந்தன் தன் வீட்டுக்கு 6ல் போய் மறைகிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சை நோக்கி பொன் வருவது எஸ்ஆர்ஹெச்சுக்கு கூடுதல் பலம். ஆனால் டிசி நோக்கி மந்தன் அடுத்து வருகிறது. ஸோ மந்தன் வந்தாலே தயக்கம். அப்போ இந்த பிரசன்னத்துலேயும் எஸ்ஆர்ஹெச் லீடு எடுக்குது. அடுத்து நஷ்ட ஜாதகத்தில் டிசி மிதுன லக்னம், எஸ்ஆர்ஹெச் விருச்சிக லக்னம். மிதுன லக்னத்துக்கு அதிபதி புதன் போய் நீச்சமாக இருந்தாலும் உச்ச சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறது அங்கே பலம் பெறுகிறது. எஸ்ஆர்ஹெச் தலைமையில் மாந்தி இருக்கிறது சிறப்பு இல்லை. ஆனாலும் எஸ்ஆர்ஹெச்சோடைய அதிபதி சேய் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதும் கொஞ்சம் போராட்டம் சங்கடத்தை காட்டுது. எஸ்ஆர்ஹெச்சோட லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு தடைக்கு வெற்றி பெறுவதில் தடையை காமிக்கிறது. டிசிக்கு ஆரம்பத்தில் வெற்றியில் தடை இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த நீச்ச பங்க யோகத்தினால அது வலுப்பெறக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த நஷ்ட ஜாதகத்தில் டிசிக்கு பலம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மீ அண்ட் யூவில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுது, டீம் நேமில் டிசி வின் பண்ணுது, கேப்டன் நேமில் எஸ்ஆர்ஹெச், டுடே லக்கியில் எஸ்ஆர்ஹெச், ஜாமக்கொள்ளையும் எஸ்ஆர்ஹெச், நஷ்ட ஜாதகத்தில் டிசி. ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது 6க்கு 4 இடத்துல எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த போட்டியில் டிசி டஃப் கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் எஸ்ஆர்ஹெச் அணி அதை முறியடித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறத இந்த போட்டி முடிவாக நம்ம சொல்லலாம். அடுத்து சிறந்த வீரர்கள் ஒவ்வொரு அணிலையும் யாருன்னு பார்ப்போம்.
டிசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல், ஜேக் ஃப்ரேஷர் மெக்கர்கு, ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, அக்சர் பட்டேல், மோகித் சர்மா, மிட்சல் ஸ்டார்க் இவங்களும் சிறந்த வீரர்களாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த அணிக்கு உண்டு. பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் எல்லாத்துலேயும் சிறப்பாக செயல்படுவாங்க. அதே போல் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா இதுவரைக்கும் ஃபார்முக்கு வராதவர் இந்த மேட்ச்சில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், முகமது ஷமி, ஆடம் ஜாம்பா, ஹர்ஷல் பட்டேல் இவங்களும் சிறப்பாக செயல்பட்டு அந்த அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதில் முக்கிய பங்காற்றுவாங்கன்றது தெளிவாக தெரிகிறது. ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நன்றி.